எடுத்தவர் இதயம் காத்திட இன்னும் சொல்லிக் கொடுப்பவர் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி சொக்கலிங்கம் ஐயா அவர்களை வாருங்கள் வாழ்த்துரைத்தார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் என் உறவினர்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இதை நான் பாராட்டு விழாவாக பார்க்கவில்லை, இது பாராட்டும் திருவிழாவாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம் நம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் நம் ஏசிஎஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏசி சண்முகம் அவர் பெயரிலேயே ஏசி இருப்பதால் எப்பொழுதும் குளுமையாகவே இருக்கின்றார். அவர் என்னை மறக்கவே முடியாது எனில் அவர் தந்தையின் பெயர் சொக்கலிங்கம். நம் வைஸ் பிரசிடென்ட், நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் என் சகோதரராக பழகினேன். இப்பொழுது அவர் நண்பனாக, தத்துவ ஞானியாக, எனக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே. He is now a friend, philosopher, guide for all of us. We are really honored, sir. I am really delighted to be here. கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பது மட்டுமல்ல, கற்பிக்க வேண்டும். கற்பது அனைத்தும் கடைபிடித்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த டாக்டர் சொக்கலிங்கம் 80 வயது ஆகின்றது. இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதனால் நீங்கள் சாப்பிடுகின்ற மருந்து நிறுத்தி விடாதீர்கள். அதே நிலையில் தான் நம் சகோதரர் இருக்கின்றார் என்று மாற்று கருத்தில்லை. எதற்கு இது அனைத்தும் சொல்கின்றேன்? அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வேக வேகமாக சாப்பிடுகின்றார். அடுத்த ப்ரோக்ராம் அது கூட சொன்ன ஐயா, கொஞ்சம் நிதானமாக சாப்பிடுங்கள், மக்க மகிழ்ச்சி. மேல் பிடிச்செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் உள்நோக்கம். அந்த நோக்கத்துடன் தான் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்காக தான் சொல்லுகின்றேன், ஹோலிஸ்டிக் ஹெல்த் என்பது பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோசியலி. நீங்கள் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 20,000 வருடங்களுக்கு முன்பு அந்த மனம், உடல், உயிரை இணைத்து கொடுத்ததுதான் யோகா அண்ட் மெடிடேஷன். எவன் இந்த 3 கேப்ஸில் உள்ளடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதை தான் நம் பாரத பிரதமர் இப்ப உலகளவில் நம் நாட்டிற்கும் அல்ல, உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ இன்டர்நேஷனல் யோகா டே என்று ஆரம்பித்தார். இன்டர்நேஷனல் மெடிடேஷன் ஆரம்பித்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுவிட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை போய்விடும். எல்லா மருத்துவமனைகளும் நாம் க்ளோஸ் பண்ணிவிட முடியும் என மாற்று கருத்தில் என்று சொல்லி ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன். ஐயாவிடம், நம் வீட்டில் அனைவரும் ஆமை நுழையக்கூடாது என்று சொல்வார்கள். எனக்கு அதில் அர்த்தமில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் சொன்ன ஆமை என்பது கல்லாமை, அறியாமை, இல்லாமை, இயலாமை, வேண்டாமை, பொறாமை, தீண்டாமை போன்ற ஆமைகள் வீட்டில் அல்ல, மனதில் நுழையாமல் பார்த்துக் கொண்டு வாழ்கிறார். அந்த ஆவிலிருந்து மையை தீட்டிக் கொள்ளுங்கள். அந்த மை என்பது அவருக்கல்ல, அனைவரும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது நேர்மை, இனிமை, எளிமை, உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மையை தீட்டிக் கொண்டால் நாம் வாழ்வதல்ல, அனைவரும் வாழ முடியும் என்ற மாற்று கருத்தில் என்று சொல்லி ஒன்றே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இதுதான் நம் வாழ்க்கை. இந்த கோடு பார்க்குறீங்களே, இந்த வாழ்க்கை என்பது நம் கையில். அந்த வாழ்க்கையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் 3 மந்திரங்கள், உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த 3 ஊக்கள் நீங்க கூடவே சொல்றீங்களா? தயவு செய்து 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக சொக்கலிங்கம் 60 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதைதான் நம் பாரத பிரதமர் ஐயா அனைவரும் உலக மக்கள் சென்றடைய செய்கின்றார்கள். அந்த 3 தாரக மந்திரங்கள்: எண்ணும் எண்ணம் சீராக, சொல்லுங்க, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை வைத்துக் கொண்டால்
இந்த வாழ்க்கை எனக்கு கூட பாத்தீங்களா, அது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்று வாழும் பொழுது ஐயா பார்க்க வேண்டும், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை, சொக்கலிங்க பேச்சு கேட்க மாட்டீங்க, சீப்பார் பேச்சு கேட்க மாட்டீங்க என்றால் இந்த கோட்டை குறைத்துக் கொண்டு 20 வயதில் மகிழ்ச்சியோடு இறந்து விடுவீர்கள். இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா இரண்டும் உன் கையில் என்று சொல்லி, அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு. எவ்வளவு தன்னை அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த சக்தியும் இழக்க வைக்க முடியாது என்று சொல்லி, இதையும் 100 வருடம் கடந்து எங்க ஒரே ஒரு மருந்து, மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சி என்ற உணர்வு கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது நேரமாக, உழைப்பாக, பணமாக, எதுவாக இருந்தாலும் கொடுப்பதில் மகிழ்ச்சி. அதைவிட பல மடங்கு உறவினர்களை சொல்லிக் கொடுக்கின்றேன், விட்டு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி, நாம் அனைவரும் 100 வருடம் கடந்து நாம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக மாற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அவர் சகோதரி ஏசி சண்முகம் அவருக்கு மிகப்பெரிய நன்றி, அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறைக்குரிய மருத்துவர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். இயக்குனர் எம்ஏஎம் திரு பாரதி ராஜா அவர்களின் புதிய வார்ப்பாக உருவெடுத்தவர் தமிழ் திரையுலகில்